கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு, தினம் வயலில் போய். அப்புறமா நிறைய காசு சைட்லலாம் சம்பாதிக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு கடனே அடையலை. அவர் என்ன செய்கிறாரு, நம்ம ஏன் கடவுள் கையில் போய் கேட்டு பார்த்தா என்ன, நம்ம கடன் அடையிறதுக்கு காசு கொடுக்க சொல்லி அவர் தானே நம்மளை படைச்சாரு. சரி, நம்ம அவர் கையிலே நம்ம கேட்கலாம் அப்படி சொல்லி கடவுளை போய் கூப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இது கதைக்காக தான், கதைக்காக கடவுளை கூப்பிடுறாரு. நிஜமாக போய் நீங்கள் உட்காந்து கூப்பிட்டிங்கன்னா கடவுள் வரமாட்டார், உணரதான் முடியும். இதுலேருந்து கருத்து நம்ம எடுத்துக்கணும், சரியா? அப்போது போயிட்டு ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துட்டாரு. கடவுளே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது. அப்போ அவர் என்ன கேட்குறாரு, ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, நம்மளுக்கு ஒரு 5 லட்ச ரூபா சேர்த்து 10 லட்ச ரூபாவா கடவுள் கொடுத்துட்டாருன்னா நம்ம கடனெல்லாம் அடைச்சிட்டு அந்த 5 லட்சம் பேங்க்கில் போட்டு வட்டி வாங்கி சாப்பிட்டு ஏதோ நம்மளால் முடிஞ்சதை வேலை செஞ்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறார். உடனே கடவுளும் வந்துட்டார். வந்தவொடனே கடவுள் என்ன சொன்னார், என்னப்பா எதுக்காக கூப்பிட்ட? இல்லை, எனக்கு இந்த மாதிரி இருக்குது கடன், அதனால் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே, காசு தானே வேணும், கொடுக்குறேன். நீ எவ்வளோ கேட்குற? 10 லட்சம் தானே கேட்குற, நான் 1 கோடி கொடுக்குறேன் உனக்கு. 1 கோடியா? அவ்வளோ காசுலாம் எனக்கு வேண்டாம், என்னால் அந்த காசுலாம் கவுண்ட் பண்ண முடியாது உட்காந்து, எனக்கு போதும் இவ்வளோவே. இல்லை, நான் 1 கோடி தரேன், நீ வச்சுக்கோ, அதுக்கு கம்மியெல்லாம் நான் தரமாட்டேன், இல்லைன்னா இன்னும் அதிகமாக தருவேன் நான் அப்படி சொல்கிறாப்புல. ஆனால் நான் ஒன்று கேட்பேன், நீ அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். என்னது, கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு காசு வேணும்னு கேட்டு வாங்கி போயிடுவாரா என்ன இந்த கடவுள்? நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நீங்கள் கொடுத்த காசை கேட்க மாட்டீங்கள்ல அப்படின்னு கேட்ட உடனே கடவுள் சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பாக நான் அந்த காசை கேட்கவே மாட்டேன்பா. அப்போ சரி கேளுங்க, என்கிட்ட என்ன இருக்குது, நானே ஒரு ஏழை, கடன் தான் இருக்குது, நீங்கள் கொடுத்த காசு வச்சு தான் நான் கடன் அடைக்க போகிறேன். அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு என்ன வேணும்னா உங்ககிட்ட இருக்கிற 2 கை வேணும்னு கேட்டாராம். கையா? கையை கொடுத்துட்டு நான் எப்படி சாப்பிட்றது, பூவா சாப்பிட்றது? அப்புறம் நான் எப்படி என்னை க்ளீன் பண்ணிக்கிறது, நான் எப்படி எல்லாமே எடுக்கிறது வைக்கிறது எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது கை இல்லைன்னா அப்படின்றாரு. காசு வேணும்னா எனக்கு அந்த 2 கை வேணும். அதெல்லாம் தர முடியாதுங்க. சரி, வேறு எதுனா கேட்கட்டுமா? வேறு எதுனா கேளுங்க. சரி, அப்புறம் 2 கால் கொடு. கால் இல்லைன்னா நான் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போவேன்? கால் கேட்குறீங்களே, நான் எப்படி கொடுப்பேன்? என் கால் எனக்கு வேணும்ல, நான் எப்படி இங்கேருந்து வேறு இடத்துக்குலாம் நடந்து போவேன் அப்படி சொல்கிறாரு. சரி, அதை விட்டுருப்பா, உங்ககிட்ட 2 கண் இருக்குல்ல, இந்த கண்ணு கொடு எனக்கு. கண் இல்லைன்னா நான் எப்படி பார்ப்பேன் எல்லாத்தையும்? நான் தரமாட்டேன், அந்த கண்ணு தரமாட்டேன். என்னப்பா எது கேட்டாலும் தரமாட்டேன்றேன்னு சொல்கிறேன். 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்கிறேன். சரி, நான் கேட்குற ஒன்று மட்டும் கொடு, ஏதாச்சும் ஒன்று, கண்ணு கொடு, இல்லை கையை கொடு, இல்லை காலை கொடு. இத்தனை கோடி கொடுத்தாலும் நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்போ கடவுள் சொன்னாராம், இத்தனை கோடி விலை மதிப்பு இருக்கிற பொருள் உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன், அதுக்கு மேலே அறிவு கொடுத்துருக்கேன், இதெல்லாம் வச்சு சிந்திச்சு செயல்பட்டு எப்படி இந்த பூமியில் வாழ்ந்து சாதிக்கணும்னு இல்லாமல் என்கிட்டயே பணம் கொடு, காசு கொடு, நீ படைச்ச பணத்தை என்கிட்ட கொடுன்னு கேட்குறேன். நானா பணம் படைச்சேன்? இல்லை. அப்போது நீ என்கிட்ட பணம் கொடுன்னு கேட்குற, நீயே ஒரு கோட்டீஸ்வரன் தான். அப்போது நாம் எல்லாரும் யார்? நாம் எல்லாரும் கோட்டீஸ்வரர்கள் தான். எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்மளுடைய கை, கால், கண், நம்மளுடைய எல்லா பாகங்களும் நம்ம தரவே மாட்டோம். அப்போ நம்ம எல்லாருமே கோட்டீஸ்வரர்கள். இந்த கதை எங்கள் தாத்தா எனக்கு சொன்னார். பல முறை வகுப்பிலும் சொல்லியிருக்கிறேன். குழந்தைக்கு சொல்லும்போது நடைமுறை வழக்கில் உள்ள வார்த்தைகள் சொன்னால்தானே புரியும். அதனால் கதை சொல்லும்போது அப்படியே யதார்த்தமாக பதிவு செய்ததை இங்கு உங்களுக்கும் பகிர்ந்துள்ளேன். பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.